பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் இந்த பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. இது கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நேரத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1/2 கிலோ பச்சரிசி, வெல்லம், 20 கிராம் பருப்பு, முந்திரி, திராட்சை ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் விரிவடைந்து கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன வழங்கப்படும் என்பதை அறிவித்துள்ளது. அதில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு, இலவச வேட்டி சேலைகள் வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முந்தைய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமாக 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரொக்கப்பணம் இடம்பெறாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.